ஏன் மனித குலம் இவ்வளவு ஒரு ஃபெயிலியரா இருக்குன்னா, பெத்துக்கும் போது தன்னுடைய குழந்தை அதீதமான ஒரு பாசங்களை நம்ம வைக்கிறது, இப்படி எல்லாமே தான் பழகுறீங்க. ஆனா நீ நல்லா ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும். அப்படி பாசத்தையும் அப்படி பண்பையும் ஊட்டி வளர்க்கிற உன்னுடைய குழந்தை கடைசியா பாத்தீங்கன்னா இறுதியில உங்களுக்கு சோறு கூட போடாம ரோட்ல அடிச்சு துரத்திடும். இது நிறைய இடங்கள்ல நடந்துகிட்டு இருக்கு. ஏன்னா உன்னுடைய பையன் உனக்கே சோறு போடல, உன்னையே காப்பாத்தல, அப்புறம் நீ என்ன பாசத்தை வச்ச, நீ என்ன ஒரு பண்பை உன் பையனுக்கு சொல்லி கொடுத்தன்ற ஒரு கேள்வி வருது இல்ல. கல்யாணம் ஆயிட்டா அவ குடும்பத்தை பார்த்துட்டு போயிடுவான். இங்க தனியா நீ வாழ வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுரும். எல்லாமே கர்மா. ஏன்னா உன்னுடைய குழந்தைக்கு நீ என்ன சொல்லி கொடுக்கணுமோ அதை சொல்லி கொடுக்கல. அதனால்தான் மனித சமுதாயம் ஒரு மிகப்பெரிய ஃபெயிலியர்ல இருக்கு. ஒவ்வொருத்தருமே தன்னுடைய குழந்தை தெளிவா இருக்கணும், இங்க உஷாரா இருக்கணும், இல்லைன்னா மத்தவங்க ஏமாத்திடுவாங்க இப்படின்ற பண்புகள் எல்லாம் சொல்லி கொடுக்க தெரிஞ்ச நீங்க ஒவ்வொருத்தர்கிட்டயும் அன்பா இருக்கணும், பண்பா இருக்கணும், பிற உயிர்களை நேசிக்கணும். இங்க நம்ம ரொம்ப நாள் இருக்க போறது இல்ல. சோ நம்மளால இயன்ற உதவிய பிற உயிர்களுக்கு செய்யணும், மத்தவங்களுக்கு நம்ம பிரயோஜனப்படுற மாதிரி இருக்கணும், இந்த வாழ்க்கை நம்ம அப்படி அமைச்சுக்கணும் அப்படின்ற ஒரு உயர்ந்த பக்கமும் ஒரு உயர்ந்த தெளிவும் நீங்க ஒவ்வொருத்தரும் உங்களுடைய குழந்தைகளுக்கு சொல்லி கொடுக்கறது இல்ல. அதுதான் இங்க பிரச்சனை. ஏன் சொல்லி கொடுக்கறது இல்ல? ஏன்னா உங்ககிட்ட இருக்கிற நீங்க அனுபவிச்சுட்டு இருக்கிற உங்களுடைய கர்மாவை அப்படியே கொண்டு போய் உங்க குழந்தைங்களுக்கு ஒட்ட வைக்கிறது. காசு பணம் உஷாரா இருக்கணும், நம்ம 4 பேருக்கு செலவு பண்ணக்கூடாது, 4 பேருக்கு சோறு போடக்கூடாது, 4 பேருக்கு ஜீவகாருண்யம் செய்யக்கூடாது, 4 பேருக்கு அன்னதானம் செய்யக்கூடாது, நாம மட்டுமே நல்லா இருக்கணும், நாம மட்டுமே சேவ் பண்ணிக்கணும் அப்படின்ற குணத்தை உங்களுடைய குழந்தைக்கு நீங்க ஒட்ட வைக்கும் போது அந்த குழந்தை என்ன பண்ணுதுன்னா நாளைக்கு வளர்ந்து இந்த சமுதாயத்துக்கு வெளியே போகும்போது அப்ப தன்னுடைய மனம் அந்த இடத்துல கல்லாயிருது. அப்ப அது அங்க என்ன பண்ணுதோ அந்த குணம் தான் உங்களுக்கும் உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய குழந்தைக்கும் உங்களுக்கும் நடக்குது. ஆமாவா இல்லையா? ஏன் நான் சொல்றேன்னா இதை ஒவ்வொருத்தருமே இந்த கருணை அப்படின்றத ஒவ்வொருத்தரும் தன்னுடைய குழந்தைக்கு சின்ன வயசுல இருந்தே கற்பிக்கணும். ஒரு கருணையும் அன்பும் இருக்கணும், பிறரை நேசிக்கணும் அப்படின்ற குணத்தை நீ சின்ன வயசுல இருந்து உன்னோட குழந்தைக்கு நீ விதைக்கும் போது நாளைக்கு அது விதை விழுந்து மரமாகும் போது பெருசாகும் போது அந்த குழந்தை உன்னையும் கருணையா பார்க்கும். நீங்க முழுசா உங்களுடைய பாசத்தை மட்டும் ஒரு குழந்தைக்கு நீங்க திணிச்சிடும் போது எங்க இருந்து அந்த குழந்தை உங்ககிட்ட பாசமா இருக்கும்? ஏன்னா பாசம் எப்பொழுது வேண்டுமானாலும் மறுபடும். பாசம் என்பது ஒரு வலை. இதான் யமன் கையில பாச கயிறை கொடுத்திருக்கான். அந்த பாச கயிறு ரொம்ப நாளைக்கு நீடிக்காது, அது சோழியை முடிச்சு விட்டுரும். அப்ப பாசத்தை திணிக்கும் போது ஒவ்வொருத்தருமே இங்கு வலியும் வேதனையும் அடியும் கஷ்டமும் நஷ்டமும் ஒவ்வொரு ஆன்மாவும் இங்கு துன்பத்தையும் துயரத்தையும் கர்மாவாக மாற்றிக்கொண்டு இங்க வாழ்கிறது. அப்ப என்ன பண்ணணும்? ஒவ்வொருத்தரும் வளர்ந்ததுக்கு அப்புறம் நம்மளுடைய குழந்தை நம்மளை பார்த்துக்கணும், நமக்கு உண்டான தேவைகளை நமக்கு பூர்த்தி செய்யணும்னா அவனுக்கு நீ சிறிய வயசுல இருந்தே கருணையை ஊட்டி வளர்க்கணும், அன்பை சொல்லி கொடுக்கணும். ஏன்னா அன்புதான் இறுதியில் சிவமாகும். சிவம் அனைத்திற்கும் பொதுவானவர். அவர் அனைத்திற்கும் பொதுவானவர் அப்படின்றத தாண்டி சிவமே உனக்குள் இறைத்தன்மையுடன் கடவுள் தன்மையுடனும் இருக்கிறார் அப்படின்ற அவனை உணர வைக்கணும்னா முதலில் அவனை சிறிய வயசுலயே அவனை ஞானி ஆக்கணும். அப்படி அவனை சிறிய வயதிலிருந்து ஞானத்திற்குண்டான ஒரு வழியிலும் ஒரு பாதையிலும் நீங்கள் அவனுக்கு சொல்லிக் கொடுக்கவோ இல்ல ஞானம் அடையக்கூடிய குருமார்களுடைய வழியில் கொண்டு போய் ஒரு ஆன்மாவை ஒரு பயிற்சிகளை கொடுத்து அவனை சேர்த்து விடும்போது அவனுக்குள் கருணை உண்டாகும். அப்படி கருணை உண்டாகும் பொழுது நீங்க நடுரோட்ட நிற்க வேண்டிய தேவையில்லை. அப்புறம் அவன் வளர்ந்துட்டான், அவன் பெருசாயிட்டான், அவனுடைய பொண்டாட்டி வந்துருச்சு, என்ன மதிக்கிறது இல்ல, அவன் பொண்டாட்டி பேச்சே கேட்கறானா? கேட்க தான் செய்வான். ஏன்னா அடிப்படையிலே நீ இங்க தப்பு பண்ணிட்டு அடிப்படையிலே நீ அவனுக்கு பாசம் அப்படின்ற ஒரு விதையை நீ போட்டுட்டனா அவன் அங்க போய் பாசமா தான் இருப்பான். அப்ப அங்க போய் பாசமா இருந்த உடனே அவனுடைய மனைவியோ இல்ல அவளுடைய கணவனோ அங்க ஒரு இறுக்கத்தை கொடுக்கும்போது அந்த பாசம் அங்கேயும் உடையும். இதான் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில் நடந்துகிட்டு இருக்கு. அப்ப அந்த இடத்துல பாசம் உடையுது அப்படின்னும் போது அப்ப நீங்க அந்த இடத்துல என்ன பண்ண, நீங்க அன்பை கொடுத்திருந்தீங்கன்னா அங்க எதுவுமே உடையாது. அன்புன்றது உடைக்கவே உடைக்காது. அன்பு எப்பவுமே ஒரு விஷயத்தை சேர்த்து பிடிக்கும். அன்பு எப்பவுமே உணர்ச்சிகள் எல்லாமும் உணர்வுல ஊடுருவும். அப்ப ஒவ்வொருவருடைய உணர்வுகளுக்குள்ளேயும் இந்த அன்பு செயல்படும் போது அன்பு பல விஷயங்கள் கொடுக்கும் போது அன்பே சிவமாகுது. அவரே பரம்பொருள், அவனே இறைவன், அவனே பரபிரம்மம். அப்படி பரபிரம்மத்தை ஒவ்வொருவருமே தன்னுடைய மகன்களுக்கும் தன்னுடைய குழந்தைகளுக்கும் நீங்கள் சொல்லிக் கொடுக்கும் போதும் தன்னுடைய குழந்தையை அவ்வழியில் இறை வழியிலும் ஒரு இறைத்தன்மையை அடையக்கூடிய ஒரு வழியிலும் கொண்டு போகும்போது இங்க யாருமே ரோட்டுக்கு வர வேண்டிய தேவையில்லையே. நீங்க குழந்தைக்கு நீங்க பிறந்த உடனேயே அவனுக்கு ஒரு சுயநலத்தை நீங்க சொல்லிக் கொடுக்க அவன் இறுதியில் அவன் சுயநலவாதி ஆயிடுறான். அப்ப அவன் சுயநலவாதி ஆனதுக்கு அப்புறம் அவன் என்ன பண்ணுவான்? அவன் எங்க உட்கார்ந்து சோற போட்டு இருப்பான். அப்ப அவன் சுயநலவாதி ஆகும்போது அவனுடைய சுயநலத்துக்கு அவனை எப்படி தற்காத்துக்கணுமோ அந்த மாதிரி தான் அவன் எந்த இடத்துல அவனுடைய மனைவியோ அவனுடைய குழந்தைகளோ அந்த இடத்துல அவன் மாறுவான், அப்படி மாறி போயிடுவான். அப்ப குழந்தைங்களுக்கு நீங்க வளர்ந்த உடனே என்ன சொல்லிக் கொடுக்கணும்? ஒவ்வொருத்தருமே சுயநலத்தை சொல்லிக் கொடுக்க கூடாது, பொதுநலத்தை சொல்லிக் கொடுக்கணும், அன்பா இருக்க சொல்லணும், கருணையா இருக்க சொல்லணும். அப்ப கருணையும் அன்பும் ஒருவனுக்கு நீங்கள் ஊட்டி வளர்க்கும் போது அவன் ஒவ்வொருவருக்கும் படியளக்கும் தெய்வமாகிறது.
சிவமாகிறான். ஒவ்வொருத்தருமே கொண்டு வரணுங்க குழந்தைகளை. அப்படி குழந்தைங்களுக்கு நீங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லி கொடுக்காம நீங்க பாசத்தை கொண்டு போய் திணிக்கும் போது, பாசம் பண்றது கர்மாங்க. அது முழுக்க கர்மா வலைகள்ல உங்களை சுரண்டுகிட்டு இருக்கும். கர்மால கொண்டு போய் உங்களுக்கு சேர்த்துரும். அப்ப குழந்தை உங்க விட்டு போனான்னா, குழந்தை உங்களை தள்ளி விட்டுட்டானா, அப்ப பாசமே உங்களுக்கு கர்மாவா கட்டமைக்குது. அது உங்களுக்கு தெரியுதா? அப்ப இந்த கர்மாக்குள்ளார நீங்க சிக்க கூடாதுன்னா, ஒவ்வொருவருமே பிற உயிர்களின் மீது நேசம் வரணும். பிற உயிர்களை நேசிக்கணும். பிற உயிர்களை நேசிக்கிற ஒரு தன்மையை உங்களுடைய குழந்தைங்களுக்கு நீங்க கொண்டு வரணும். இல்லைன்னா இப்படிதான் ஆகும்.